உங்க வாய்ஸ் கண்டிப்பா ஸ்ட்ரெயின் ஆகாது. மதனிதத மக மமா. நமக்கு ஒண்ணுமே தெரியல, பாத பத மப, நம்மளால எந்த அளவுக்கு செஸ் வாய்ஸ்ல பாட முடியும் அது இதெல்லாம் சாப்பிட்டா அந்தந்த ஃப்ரீக்வன்சில நீங்க பாடி ப்ராக்டிஸ் பண்ணும்போதோ இல்லை பாடி முடிச்ச உடனேயோ உங்களோட வாய்ஸ் ஸ்ட்ரெயின் ஆகுதா? அதாவது உங்களோட தொண்டை கொஞ்சம் கரகரனோ இல்லை வலிக்கிற மாதிரியோ உடனே தண்ணி குடிச்சா நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரியோ இருக்கா? அப்போ இந்த 5 காரணங்களால தான் உங்களோட வாய்ஸ் ஸ்ட்ரெயின் ஆகுது. இந்த 5 காரணங்களையும் நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கிட்டு அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணனாலே உங்களோட வாய்ஸ் ஸ்ட்ரெயின் ஆகாமல் பார்த்துக்கலாம். நீங்கள் ஒரு நாளைக்கு எவ்வளோ நேரம் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறத பற்றி கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களோட வாய்ஸ் வீக்கான வாய்ஸ் கிடையாது. அதை உங்களை அறியாமலேயே நீங்கள் பாடும்போது செய்கிற சில தவறுகள்னால அதை டேமேஜ் பண்ணிக்கிறீங்க. அதை எப்படி தவிர்க்கலாம் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். என்னோட சேனலில் உங்களோட வாய்ஸை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சில சிங்கிங் பற்றின விஷயங்களை நான் ஏற்கனவே வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். என்னோட சேனலுக்கு இதுதான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. மதனி ச ச ச சா ச சா, மதனி ரி சரி நீ தத, மதனி தத மக மமா, மதனி தத மக மமா. இப்போ பாடும்போது என்னோட வாய்ஸ் ரொம்ப ஸ்ட்ரெயினாக ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா எனக்கு கோல்டு இருக்குது, அதனால் என்னால் பாட முடியல. கோல்டு இருக்கிறதுனால மட்டுமே வாய்ஸ் ஸ்ட்ரெயின் ஆகுமா இல்லை வேறு சில காரணங்களாலையும் நம்ம வாய்ஸ் ஸ்ட்ரெயின் ஆகுமா அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். நிறைய பேர் நினைக்கிறாங்க கத்தி பாடினாதான் நல்லா பாட முடியும் அப்படின்னு. இதுதான் முதல் காரணம் உங்களோட வாய்ஸ் ஸ்ட்ரெயின் ஆகிறதுக்கு. நாம் அப்படி பண்ணுறதுனால நம்மளோட வாய்ஸ் தான் டேமேஜ் ஆகுமே வெளிய நம்மளால் கரெக்டாக சரியான ஸ்ருதியில் பாட முடியாது. இப்போ அப்பர் ஸ்தாயி 5th ஒன் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் நாம் அப்பர் ஸ்தாயி பா வரைக்கும் நாம் ரீச் பண்ண வேண்டியிருக்கோம். அதாவது அப்பர் ஸ்தாயி சாலிருந்து ரீ கா மா பா அப்படின்னு ஒரு நோட்டாக நம்ம போயிட்டு ரிட்டர்ன் வர மாதிரி இருக்கும். அதில் நீங்கள் கத்தி பாடினா நம்மளால் ஒரு நோட்டாக நம்மளால் டச் பண்ணிட முடியும் அப்படின்னு நினச்சிட்டு பாடினோன்னா நம்மளோட வாய்ஸ் தான் டேமேஜ் ஆகும். உங்களால் டக்குன்னு அதுக்கப்புறம் கீழே இறங்கவே முடியாது. கீழே இறங்கும் போது வாய்ஸ் ரொம்ப கரகரன்னு ஆகிடும். அடுத்த நோட்டு நம்மளால் பாடுறதுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். எனக்கு கோல்டு இருக்கிறதுனால நான் ரொம்பவே ஸ்ருதியை குறைச்சி பாடிட்டுருக்கேன். எஃப்ல பாடிட்டுருக்கேன். சரே கா மா பாத நீ சா 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 த நீ சரி கா மா பா மா
அடுத்து மிக முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, நம்மளோட வாய்ஸை பற்றி நமக்கு தெரியாதது தான். அதாவது நம்மளோட வாய்ஸ் குவாலிட்டி என்ன, நம்மளால் எந்த அளவுக்கு செஸ் வாய்ஸில் பாட முடியும், எந்த அளவுக்கு மேலே நம்மளால் ஹெட் வாய்ஸ் யூஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறத பற்றி நிறைய தெரிஞ்சுக்கணும். இல்லை அப்படின்னா நாம் செஸ் வாய்ஸ்லேயே அந்த ஹை நோட்ஸ் எல்லாம் புஷ் பண்ணி பாடிக்கிட்டு இருப்போம். அதனால் நம்மளோட வாய்ஸ் ஸ்ட்ரெயின் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது எந்த ஸ்ருதியில் நீங்கள் செஸ் வாய்ஸ் யூஸ் பண்ணணும், இல்லை எந்த ஸ்ருதிக்கு மேலே உங்களால் ஹெட் வாய்ஸ் யூஸ் பண்ணால் நல்லா பாட முடியும் அப்படிங்கிறத பற்றியும், செஸ் வாய்ஸையும் ஹெட் வாய்ஸையும் எப்படி நம்ம இணைச்சி பாடணும் அப்படிங்கிறத நாம் நல்ல ஒரு புரிதலோடு அதை கற்றுக்கணும். பாத பத மபத பமக மக பமக மகரி கமகரி சாசா பாத பத மபத பமக மக பமக மகரி கமகரி சாசா ரே சரி கமக மத பத மபக பத நித 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 பாகமப. இப்போ இந்த ஸ்ருதியில் நான் பாடினது ஃபுல்லாக என்னோட செஸ் வாய்ஸை யூஸ் பண்ணி பாடினேன். ஆனால் இதுவே இந்த அழகே அழகே சாங் நான் பாடுறப்ப என்னோட ஹெட் வாய்ஸையும் யூஸ் பண்ணி தான் நான் பாட போகிறேன். குயிலிசையது பாடிட ஸ்வர வரிசைகள் தேவையா, மயில் நடனங்கள் ஆடிட ஜதி ஒளிகளும் தேவையா, நதி நடந்தே சென்றிட வழி துணைதான் தேவையா, கடலலையது பேசிட மொழி இலக்கணம் தேவையா. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாம் ரெகுலராக முறையாக ப்ராக்டிஸ் பண்ணாதது தான் காரணம். அதாவது பயிற்சி பண்ணாதது தான் காரணம். இப்போ ப்ரொஃபஷ்னல் சிங்கர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணி அவங்களோட வாய்ஸை கரெக்டாக எப்போனாலும் பாடுற மாதிரி வச்சுருப்பாங்க. நீங்கள் பாடுறதுல பிகினராக இருந்தாலுமே இல்லை இன்டர்மீடியட் அட்வான்ஸ் லெவலில் இருந்தாலுமே உங்களோட ப்ராக்டிஸ் டைமை நீங்கள் முறையாக பிரித்து ப்ராக்டிஸ் பண்ணணும். அதாவது இப்போ நீங்கள் கீதமில் இருக்கீங்க, வர்ணமில் இருக்கீங்க அப்படின்னா எடுத்த உடனே வர்ணம் ப்ராக்டிஸ் பண்ணக்கூடாது. நீங்கள் உங்களோட குரலை நல்லா வார்ம் அப் பண்ணிவிட்டு உங்களோட குரலை தயார் செஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா வர்ணம் மாதிரியான லெசன்ஸை பாடணும். அதாவது பேசிக் எக்ஸசைஸ், வர்ணம் நம்ம வந்துட்டோமே அதனால் பேசிக் எக்ஸசைஸ்லாம் பாட வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடாது. பேசிக் எக்ஸசைஸ் ஆகிய இந்த தாட்டு வரிசை அலங்காரம் எப்பொழுதுமே உங்களோட ப்ராக்டிஸில் வச்சுக்கணும். உங்கள் வாய்ஸ் கண்டிப்பாக ஸ்ட்ரெயின் ஆகாது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒருத்தர் ஓட்டப்பந்தயத்தில் ஓடணும் அப்படின்னா அதுக்கு முன்னாடி அவங்களுக்கு ட்ரைனிங் இல்லாமல் அந்த ஓட்டப்பந்தயத்தில் ஓட முடியுமா? இப்போ அவங்க பெரிய அளவு நீளத்தை ஓடி கடக்க போகிறாங்க அப்படின்னா அவங்க அதுக்கு முன்னாடியே 100 மீட்டர்ஸ் 200 மீட்டர்ஸ் இப்படி ஓடி நல்ல முறையாக ப்ராக்டிஸ் எடுத்தால் தான் அவங்களுக்கு ஓட்டப்பந்தயத்தில் ஓடும்போது நல்ல ஒரு எனர்ஜி கிடைக்கும். அதே மாதிரி ரொம்ப ஃப்ளோவாக அவங்க ஓடி அதை ஜெயிக்க முடியும். அதே மாதிரி தான் எடுத்த உடனே நமக்கு தான் வர்ணம் தெரியுமே அதனால் வர்ணம் நம்ம பாட ஆரம்பிச்சிடலாம் நம்ம ப்ராக்டிஸில் அப்படின்னு நினச்சிட்டு நம்ம பாட ஆரம்பித்தோன்னா அங்கே நம்மளோட வாய்ஸ் ஸ்ட்ரெயின் ஆகும். அதாவது மியூசிக் பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒன்றுமே தெரியலை அப்படின்னு நினச்சாதான் நம்மளால் நிறைய கற்றுக்க முடியும். அடுத்தது நிறைய பேர் கேட்குறாங்க, நாங்கள் என்னெல்லாம் சாப்பிட்டா நல்லா பாட முடியும், என்னெல்லாம் சாப்பிடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அதாவது ஒரு ஃபுட் சார்ட் மாதிரி, இதெல்லாம் சாப்பிட்டா உங்களால் நல்லா பாட முடியும், இதெல்லாம் சாப்பிட்டீங்கன்னா உங்களால் நல்லா பாட முடியாது அப்படின்னு சொல்லவே முடியாது. இப்போ இது வெயிட் லாஸ் பண்ணுற மாதிரி இதெல்லாம் சாப்பிட்டா உங்களுக்கு வெயிட் குறையும், இதை சாப்பிட்டீங்கன்னா வெயிட் ஏறும் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் நம்மளால் சொல்ல முடியாது. அதாவது சில கோல்டு ஐட்டம்ஸ்லாம் சாப்பிடும்போது உங்களுக்கு கோல்டு பிடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்படி த்ரோட்டில் நமக்கு கோல்டு இருந்தது அப்படின்னா நம்மளால் சரியாக பாட முடியாது. அதனால தான்
அப்படி சொல்கிறாங்களே ஒழிய மற்றபடி நீங்கள் ஐஸ்கிரீமே சாப்பிடக்கூடாது, கோல்டான பொருளே சாப்பிடக்கூடாது அப்படியெல்லாம் கிடையாது. நல்லாவே சாப்பிடலாம். ஆனால் அதனால உங்கள் தொண்டை பாதிக்கப்படும் போது உங்களுக்கு அது அஃபெக்ட் ஆகும், உங்களால் பாட முடியாது இல்லையா? இப்போ கோல்டு இருக்கும்போது தொண்டை ஒரு மாதிரி கரகரன்னு இருக்கும் நமக்கு, இல்லை காஃப் இருக்கும்போது நம்மளால் பேசுகிறதே சிரமமாக இருக்கும். அந்த நேரத்தில் நம்மளால் பாட முடியாது. அதனால தான் அப்படி சொல்கிறாங்களே ஒழிய கோல்டு பொருளே சாப்பிடக்கூடாது, ஐஸ்கிரீமே சாப்பிடக்கூடாது அப்படிலாம் கிடையாது. எல்லாம் சாப்பிடலாம், ஆனால் உங்கள் தொண்டையை நீங்கள் பாதுகாத்துக்கணும். அதே மாதிரி இப்போ ஆயில் சேர்த்து பண்ண பூரி, தோசை அந்த மாதிரியெல்லாம் நம்ம சாப்பிடும்போது நமக்கு நார்மலாகவே த்ரோட்டில் ஒரு மாதிரி அந்த ஒரு ஆயிலி இது இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அதனால் நம்ம பேசும்போதே ஒரு மாதிரி கிராக் ஆகிற மாதிரி இருக்கும். அந்த டைமில் நாம் வந்து இப்போ பாட்டு கிளாஸ் போகிறோம் இல்லை பாடுறோம் அப்படிங்கும்போது கொஞ்சம் வார்ம் வாட்டராக நாம் குடிச்சிக்கிட்டு வந்தோம்னா அதெல்லாம் கூட நமக்கு சரியாயிடும். இப்போ கோல்டு இருந்ததுன்னா பாடவே முடியாதா அப்படின்னு கேட்டால் பாட முடியும். ஆனால் நம்ம எப்பவும் பாடுற ஒரு ஸ்ருதியில் ஹை ரேஞ்ச் போக முடிஞ்சதுன்னா ஓகே. இல்லை அப்படின்னா கொஞ்சம் ஸ்ருதியை கம்மி பண்ணி வச்சுக்கிட்டு ஒரு செமிடோன் அந்த மாதிரி கம்மி பண்ணி வச்சுட்டு நம்மளால் பாடனா நமக்கு கம்ஃபர்டபுளாக பாட முடியும். ஆனால் முடிஞ்ச அளவுக்கு கோல்டு இருக்கும்போது பாடுறதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணலாம். வாய்ஸுக்கு கொஞ்சம் ரெஸ்ட் கொடுக்கறதே நல்லது. அடுத்தாவது ரீசன் என்ன அப்படின்னா ஸ்ருதியில் பாடுறது. ஸ்ருதியில் பாடாமல் ஸ்ருதி விலகி நாம் பாடும்போது நம்மளோட வாய்ஸ் கண்டிப்பாக ஸ்ட்ரெயின் ஆகும். அதுக்காக தான் உங்களோட கரெக்டான ஸ்ருதியை நீங்கள் தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு சொல்கிறது. அந்தந்த ஃப்ரீக்வன்சியில் கரெக்டாக நம்ம பாடினாதான் நம்மளால் நல்லா பாட முடியும். இல்லைன்னா நம்ம வாய்ஸ் வந்து கிராக் ஆக வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க என்ன சாப்பிடலை அப்படிங்கிறதெல்லாம் முக்கியமான விஷயம் கிடையாது. நாம் ஸ்ருதியில் பாட முடியுதா அப்படிங்கிறத மட்டும்தான் நாம் பார்க்கணும். அடுத்து 5ஆவதாக பார்க்கக்கூடிய மிக முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா ப்ரீத்திங் பற்றி, மூச்சை நாம் எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறத பற்றி சில பயிற்சி முறைகளை ஏற்கனவே நான் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க்கை நான் உங்களுக்கு ஃபஸ்ட் கமெண்ட்டில் தரேன், நீங்களும் போய் பார்த்து ட்ரை பண்ணுங்கள். பாடும்போது நம்மளோட மூச்சை நாம் சரியாக பயன்படுத்தணும், இல்லைன்னா நம்மளோட வாய்ஸ் ஸ்ட்ரெயின் ஆகிறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது. நீங்கள் இப்போ பேசிக் எக்ஸசைஸ்லாம் ப்ராக்டிஸ் பண்ணும்போதே நீங்கள் இதை நோட்டீஸ் பண்ணிகிட்டே வரணும். அதாவது எவ்வளோ லைன்ஸ் நம்மளால் பாட முடியுது, நம்ம பிரெத் எந்தளவுக்கு நமக்கு சப்போர்ட் பண்ணுது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அதாவது ஒரு 4 லைனுக்கு இப்போ தேர்ட் ஸ்பீட்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா 4 லைனுக்கு ஒரு தாளம் கம்ப்ளீட் பண்ணணும். 4 லைனையும் நம்மளால் ஒரே பிரெத்தில் பாட முடியுதா அப்படிங்கிற மாதிரி நம்ம அங்கேயே செக் பண்ணிக்கலாம். அதுக்காக நிறைய எக்ஸசைஸ் இருக்குது.